வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் முனைவர் தி ரைசிங் சன் இதழினுடைய ஆசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சட்டப்பேரவையில இன்றைக்கு காலையில் 9:20 வாக்குல பேரவை தொடங்குது. ஆளுநர் உள்ள வர்றாரு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அதற்கு பிறகு ஆளுநர் வெளியேறிவிட்டார். அரசியலமைப்பு சட்டத்தையும் தேசிய கீதத்தையும் அவமதிக்கிறது இந்த அவை. நான் எப்படி இதற்குள் இருப்பது? திரும்ப திரும்ப சொல்லியும் கேட்காம வேணும்னே பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் தன்னுடைய ட்வீட்டில் போட்டுவிட்டு அவர் வெளியேறி இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அவையை மட்டும் அவர் அவமதிக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் 8 கோடி தமிழர்களினுடைய உணர்வுகளையும் புண்படுத்தி இருக்கிறார். தமிழை, தாய் தமிழை அவர் அவமானப்படுத்துகிறார். அதுதான் இது. ஆனால் உள்ளபடியே அவருக்கு எங்கே கோபம் வந்தது என்று சொன்னால், இவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அவர்கள் எல்லாம் ஒரு பிளக்கார்ட் கொண்டு வந்திருந்தார்கள். அதை எடுத்து காட்டினார்கள். யார் அந்த சார் என்று கேட்டு அந்த இது இருந்தது. இவர் ஆளுநர் அதை பார்க்கிறார். பார்த்த உடனே ஆளுநர் என்ன நினைத்து விட்டார்? அவர்தானே வேந்தர், அவர்தானே சான்சலர், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அப்ப இவர்கள் யார் இந்த சார் என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். ஒருவேளை நம்மைத்தான் அந்த சார் என்று நினைக்கிறார்களோ என்ற கோபம் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே நடந்ததை பின்னாடி நமது சபாநாயகர் அவர்கள் விளக்குகிற போது அதைத்தான் சொல்லுகிறார். அதாவது யார் அந்த சார் என்று இவர்கள் எழும்பவும், அவர் ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைத்திருப்பார்? யார் அந்த சார் என்று ஆளுநர் தன்னை நினைத்துக் கொண்டார் அந்த சாராக. எனவே அவருக்கு அந்த கோபம் வந்து விட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பு அவர்தான். இல்ல, பொறுப்பா இருக்கிறாரு அப்படின்னா எந்த வகையில அவரு பொறுப்பு? சரி, இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த வகையில தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? அதாவது அவர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர். பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் வேந்தருக்கு தான் முழு அதிகாரம் இருப்பதாக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யார்? நமது ஆளுநர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் இவர் தானே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆளுநர் தானே பொறுப்பேற்க வேண்டும். அரசு இரண்டாவது தான். முதலிலே ஆளுநர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் வாயை திறந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆளுநர் இதுவரைக்கும் அந்த நிகழ்வு சம்பந்தமாக ஏதாவது பேசி இருக்கிறாரா? பேசவில்லை. எனவே அவருக்கு தெரியும் நாம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று. அதனால் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி யதார்த்தமாக யார் அந்த சார் என்று கேட்க, நம்மைத்தான் அந்த சார் என்று நினைத்து இவர்கள் சொல்லுகிறார்களோ என்று அவர் கோபப்பட்டிருப்பாரோ என்ற அங்கே உள்ள நடந்த நிகழ்வுகளை நமது சபாநாயகர் சொன்னதில் எனக்கு என்னவோ அதுதான் சரியாக இருந்திருக்குமோ. அந்த கோபம்தான் அவர் உடனடியாக வெளியே கிளம்பி விட்டார் என்று நான் நினைக்கிறேன். கிளம்பிய பிறகு அவர் இத அப்படி சொல்ல முடியாம என்ன சொல்லிட்டாரு? தேசிய கீதம் பாடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன், அதை சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா? நீங்கள் யார்? 1974 நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட ஆரம்பித்த பிறகு எங்கள் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும், அரசு நிகழ்ச்சி, பள்ளிக்கூடங்கள், எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதலில் நாங்கள் எங்கள் தமிழ்த்தாயை வாழ்த்துவோம். அதன் பிறகுதான் நாங்கள் தேசிய கீதத்தை பாடுவோம். எப்பொழுதுமே கடைசியாகத்தான் நேஷனல் அந்தம் பாடப்படும். அதுதான். சாதாரணமாக ஒரு விஷயத்தை முடித்து விட்டீர்களா என்று கேட்பதற்கு கூட நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஜனகன பாடிவிட்டார்களா என்று சொன்னால் அதற்கு காரணம் அத்தோடு முடிந்து போயிற்று என்ற அர்த்தம். அப்படித்தான் நாம் இதுவரைக்கும் இருக்கிறோம். இவர் யார் இதை சொல்வதற்கு என்று நான் கேட்கிறேன். RN ரவிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இல்ல, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இன்னொரு சந்தேகம் வருது சார். இப்ப அவரு வேந்தராக இருந்தாலும் கீழே துணைவேந்தர் இருக்கிறாரு, பதிவாளர் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல சார். அந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது துணைவேந்தர் அப்படிங்கிற ஒரு கல்வி சார்ந்து, கல்வி நிலை சார்ந்து, நிர்வாகம் சார்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த பொறுப்பு அவர்களை துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? வேந்தருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய நிர்வாகங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது.
அதனால்தான் நாம் சொல்லுகிறோம். அதாவது இன்றைக்கு பல நிர்வாகங்கள் பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு துணைவேந்தர்கள் இல்லை. ஏன்? அந்த துணைவேந்தர்கள் இல்லாததனால் என்ன பிரச்சனை வருகிறது? அங்கே நிர்வாகங்களை நடத்த முடியவில்லை. அதை விட மிக முக்கியம், நமது மாணவர்களுக்கு பட்டமளிக்க இயலாது. துணைவேந்தர் கையெழுத்திட வேண்டும். யார் கொடுப்பது? இவர் பெரும்பாலான இடங்களுக்கு இவர் பட்டமளிப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதே இல்லை. ரெஜிஸ்ட்ரார் நியமனம் தள்ளி போடப்படுகிறது. நமது உயர்கல்வியை சிதைப்பதற்கென்றே நமது RN ரவி அவர்கள் அந்த நிர்வாகத்தை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் பேசுவது புறந்தள்ளத்தக்கதல்ல. உண்மை அது. நம்முடைய உயர்கல்விக்கு இவர்தான் அந்த உயர்கல்வியினுடைய அந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமிக்க முடியாமல் நிர்வாகத்தில் சீர்கேடுகளை உருவாக்கி, அல்லது தன் விருப்பத்திற்கு அவர்கள் யாரையாவது நியமித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை சீர்குலைக்க நினைக்கிறார்களே தவிர, நம் மக்கள் இதற்கு முன்னால், ஏன் 2014க்கு முன்னாடி இதே மாதிரி வேந்தர்கள் இருக்கத்தான் செய்தார்கள், கவர்னர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். யாரும் இது போன்று தொந்தரவு செய்ததில்லையே. இவர் ஒருவர் தான் போகிற இடங்களில் எல்லாம் இது போன்ற பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டே வருகிறார். எதை எடுத்தும், அதாவது பல்கலைக்கழக நிர்வாகத்திலும் ஒத்து வருவதில்லை, அரசு நிர்வாகத்திலும் ஒத்து வருவதில்லை. அப்படியானால் இவர் யார்? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க யாருன்னு கேட்கிறேன். என்னுடைய கேள்வி. இல்ல, அவர் வந்து உரையாற்றி தொடங்கணும்ன்றதுதானே சார் மரபா பின்பற்றுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மாநிலத்திலையும் பாடுறாங்க தேசிய கீதத்தை, முதல்ல நீங்க ஏன் பாட மாட்டீங்கன்னு கேக்குறாரு சார். அதைத்தான் நான் சொல்றேன். நாங்க இப்படித்தான் பாடணும்னு எங்களுக்கு ஒரு பாதை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நாங்க தமிழர்கள், நாங்க இப்படித்தான் இருப்போம். எங்களுக்கு தமிழ் தாய் தான். அதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற தேசிய தாயோ பாரத தாயெல்லாம் எங்களுக்கு ரெண்டாவது. எங்களுக்கு முதல்ல எங்க தமிழ் தாய் தான். நாங்க தமிழ் தாயை வணங்கி விட்டுதான் நாங்க செய்வோம். அதை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறோம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்கறேன். அங்க இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு நீங்க யாரு? நாங்க எங்க பாதையில் நாங்க போயிட்டு இருக்கோம். அது தவறா இருந்தா நீங்க சொல்லலாம். அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லி இருக்கா இப்படி இப்படித்தான் சட்டமன்றத்தை நடத்தணும் என்று ஏதாவது அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறதா? இல்ல, மரபுபடி இப்படித்தான் நடக்குது. அப்போ ஏறத்தாழ 74ல இருந்து அங்க மொத்தம் 50 வருஷமா தமிழ்நாட்டு சட்டமன்றம் இப்படித்தான் நடக்குது. அதை மாத்தணும்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். நீங்க யாருன்னு கேக்குறேன் சார். நீங்க ஒரு கண்காணி. அப்ப இந்த செயல்பாட்டுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் நோக்கம் இருக்குன்னு கருதுறீங்களா? தெளிவாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இவர் போற இடங்கள்ல எல்லாம் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே வர்றார். ஆனா இன்னைக்கு உண்மையை படித்தாக வேண்டும். அவர் சட்டமன்றத்தில் நாமும் பொய் பேச முடியாது, அவரும் பொய் பேச முடியாது. உண்மையை படிக்கிற போது அவர் வெளியே என்ன பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதற்கு நேர்மாறாக இந்த அரசு சாதனைகளை செய்திருப்பதை ஒன்றிய அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்ப அவர் அதை வாசிக்கணும். வெளியே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லணும், இங்க உள்ள வந்து உண்மையை வாசிக்கும் போது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக பின்பற்றப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு தான் வாசிக்கணும். இன்னொன்னு, இதே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ள விஷயங்கள் எல்லாவற்றிலும் அவர் உண்மையை வாசிக்க வேண்டும். அவருக்கு அந்த உண்மையை தரிசிக்க பயம் இருக்கிறார். அவர் பாட்டுக்கு பொய் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை போல அவர் தமிழ்நாடு முழுக்க பொய் பேசி வருகிறார். இப்பொழுது சட்டமன்றத்திற்குள் பொய் பேச முடியாது, உண்மையை பேச வேண்டும். அந்த உண்மையை பேசுவதற்கு அவருக்கு மனதில் தைரியம் இல்லை. எனவே ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு ஓடி போகிறார். இது என்ன நியாயம்? இல்ல, இதுல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கேள்வி எழுப்புறாரு சார். அவர் வந்து என்ன கேக்குறாருன்னா, தொடர்ந்து 2வது தடவை அப்படி நடக்குது, ஏன் ஆளுநரோட வம்புலத்துனே இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்புறாரு சார். இல்ல, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க ஊந்து போக முடியாது. நாங்க போய் ஆளுநர் காலில் விழுந்து கிடக்க முடியாது. இந்த மக்களுக்குன்னு ஒரு மானம் இருக்கு. மானம் உள்ள தமிழன் யாராவது எடப்பாடி பழனிசாமி மாதிரி கேள்வி கேட்பாங்களா? எங்க தமிழ் தாய் வாழ்த்த நீ முதல்ல பாடக்கூடாதுன்னு சொல்லுற ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குறதா இருந்தா அவன் தமிழனா இருப்பானா? தமிழை விட்டு கொடுப்பதற்கு நீ யார்? திமுக உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம், அது அரசியல். ஆனால் எங்கள் மொழி, எங்கள் மாநிலம், எங்கள் மொழிக்காகத்தானே இந்த மாநிலமே இருக்கிறது. அதுதானே எங்கள் உயிர். அப்படி இருக்கிற போது நீங்க தமிழ் தாயை பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க வந்து தேசிய கீதத்தை முதல்ல படின்னு எப்படி சொல்றது? தம்பி, நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? எனக்கு அதை சொல்லுங்க. நீங்க இப்படித்தான் நடத்தணும்னு ஏதாவது இருக்கா?
இல்லாதப்போ நீங்க செய்யறது அரசியல். உங்களுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பின்புலத்தில், RSS பின்புலத்தில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண பண்ணி, உடனே இன்னைக்கு பாருங்க, பல பத்திரிகைகள், பல மீடியாக்கள், உண்மையை பேசுகிற மீடியாக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் பொய் கதைகளை, பொய்யுரைகளை பெரிதாக பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு அதை எடுத்து போட்டு ஆளுநரை அவமதித்து விட்டார்கள். இப்படி எல்லாம். என்ன எடப்பாடி பழனிசாமியா கேட்டாருங்கிறீங்களா? இதை விட வேற ஒரு கேவலம் தான். நம்ம எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது, ஆளுநர் இந்த அரசுக்கு எதிராக செய்கிற விஷயத்தை நாம் எதிர்த்தோம். திமுக எதிர்த்தது. ஆளுநரை எதிர்த்து போராடினோம். ஆனால் எடப்பாடி மீண்டும் போய் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்று சொன்னால், இதை யாரிடம் போய் சொல்லி எழுவது? இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல, ஒவ்வொரு முறை ஆளுநர் ஒரு விஷயத்தை எழுப்பும் பொழுதும் அவரை பிஜேபி அண்ணாமலைக்கும் அவருக்கும் மோதல் போக்கு இருக்கிறது, அதனால பிரபலத்துக்காக இதை செய்யறாருன்னு விமர்சனம் பண்றது சரியா சார்? இல்ல, நம்ம விமர்சனத்தை நம்ம உருவாக்கல இந்திரகுமார். நான் சொல்றது என்னன்னா, அவர் நடந்து கொள்வது சரியா? இதுதான். இப்ப நான் திமுகவினுடைய பிரதிநிதியாகவோ, நீங்க பத்திரிகையாளருங்கிறதையோ விட்டுருங்க. பொது தளத்துல இருந்து 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இப்படிதான் சட்டமன்றம் நடக்கிறது, இதை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது சார்? இப்ப நாங்க அரசாங்கம் தமிழை முதல்ல படிக்கணும், தமிழ் தாய் வாழ்த்தை பாடி விட்டு தான் இப்படி போகணும்னு சொல்லும் போது எதிர்ப்பு இருந்தா நம்மளே செய்ய முடியாது. அப்ப சட்டமன்றத்துல 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தமிழ் தாய் வாழ்கன்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம அங்கீகரிச்சு தமிழ் தாய் வாழ்த்தை பாடித்தான் நம்ம சட்டமன்றத்தை கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். நீங்க யாருன்னு கேக்குறேன். ஆளுநரை நான் கேட்கறதுக்கு என்னன்னா, எங்களுடைய பண்பாட்டையோ எங்களுடைய கலாச்சாரத்தையோ கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி? வந்தீங்களா? அதுல தம்பி, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அந்த அரசாங்கம் எழுதி கொடுக்கும் அறிக்கையை ஆளுநர் படிக்க வேண்டும். இதுதானே இருக்கு. என்ன கொடுமைனா, 94ல சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநர். அவரை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் நரசிம்மராவுக்கு அழுத்தம் கொடுத்து கடிதமும் எழுதியாச்சு, தீர்மானம் நிறைவேற்றி. ஆனா 95 ஜனவரியில சென்னாரெட்டி ஜெயலலிதா எழுதி கொடுத்த அதே அவங்க அரசாங்கம் எழுதி கொடுத்த அறிக்கையை வாசித்தார். உண்டா இல்லையா? அதாவது அவ்வளவு தூரம் மோதல் போக்கு இருக்கிற போது கூட அந்த தன்மையை, கவர்னருக்கு என்ன இருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டம் சொன்னதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடந்து கொண்ட ஆளுநர்கள் தான் இங்கு இருந்திருக்கிறார்கள். இவரை போல அரசியலமைப்பு சட்டத்தை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அந்த கட்சியை சார்ந்தவர் தான். ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் தலைவராகத்தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறார், மாநிலத்தினுடைய செயல் தலைவராக ஆளுநர். இவருக்கு இன்றைக்கு எனக்கு தெரிந்து கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் இனம் என்கிற முறையில் நாம் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒரே குரலில் RN ரவியே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று நாம் குரல் கொடுத்தால் ஒழிய, இவர்கள் மெல்ல 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 இனி ஒவ்வொன்றிலும் அவர்கள் தலையை நுழைப்பார். பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள். இதை நாம் தமிழர்களாக அனுமதிக்க கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் நாங்கள் பாடுவோம் என்பதை எதிர்த்து சொன்ன RN ரவி அவர்கள் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன கேட்டால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை விட நமது பேரலை தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்கிறேன், தமிழர்கள் நாம் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். தமிழ்த்தாயை அவமதித்த RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை உரக்க குரல் கொடுப்போம் என்று பேரலை வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார்.